ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு கிரானியில் போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ போட் எஸ்கேப், அடுத்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம கிரானியை போய் செஞ்சு விட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா அதான் நம்ம கடமை நம்ம தான் பார்க்கணும். டக்குன்னு டான்னு எந்திரிக்கணும். அப்படிதான். என்னடா பண்ணுறங்க? எல்லாம் வியாபாரம் ஆகாது. 1 2 3 பிராணி டக்குன்னு வாங்க. ஹலோ, டக்குன்னு வாங்கப்பா. நாங்கள் எப்போதான் போய் அந்த ஸ்டென்க்கு கன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறது. வந்துட்டாங்களோ? வருது. கிராண்ட்பா, நீ தான் போய் லேட் பண்ணுற. பொருள் வந்துட்டானா? வந்திருப்பானோ? எனக்கு சந்தேகமா இருக்கு. வந்துட்டான் தான் நினைக்கிற. வந்துட்டானா வரலையா? ஆஹா, இப்படிதான். முக்கியமாக இந்த ஸ்டென்க்கு கண்ணத்தை தேடிக்கிறோம். இதுக்குள்ள எதுவும் இல்லை. இந்த கண்ணு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கிராண்ட்பா, நீ செத்தாண்டாய கையில் நான் சொல்லிட்டானே. இங்கே இருக்க ஸ்டென்க்கு கண்ணு. கிராண்ட்பா கொஞ்சம் நம்மட்டாக்கு போப்பா. கிராண்ட்பா நீ கொஞ்சம் அங்கிட்டாக்கு போப்பா. டக்குனே நானே டமால் அப்படின்னு சொன்னான். டம்மால் டேய், புத்து செத்து போன உனக்கு கவலை இல்லைல்ல? எனக்கு கவலைத்தான் யாரும் இல்லைண்டோ அப்படின்னா இதை வாங்கிக்கோ. ஐயோ, கீ போச்சா? போச்சு. கீ எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டோம். சரி, நம்ம அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேர்லாக் கீ சூப்பர். போட் எஸ்கேப்புக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எடுத்து இங்கே போட்டு வச்சிடலாமா? முடிவு போட முடியுமா? தப்பு பண்ணுறவா? ரைட்டு. ஜாமா போட்டிக்கு எஸ்கேப்பு இருக்குதா? ஜாமா இங்கே ஏதாச்சும் எனக்கு சுட்டு போமா? டாவா இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு கிராண்ட்பா வந்து அடிக்கிறது. கிராண்ட்பா கொஞ்சம் பெரியப்பா. கிராண்ட்பாக்கு உண்மையான இடத்துல பெரியப்பா தான் எப்படி? அது நீ வரமானதா இல்லை. சூப்பர் நைஸ். யாரோ வராங்க தெரியுது. அண்ணா கிராண்ட்பாவுக்கு நானே தெரியலை. சரி கைஸ், அங்கே வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கூட கிராணி கொஞ்சம் வாணி இதோ வந்துட்டால. சாவு வாசு பென்ட்டு எங்க சாவுடா. டே உள்ளாதரா. ஏறுடா இவன் மேலே. டேப்பு வேஸ்ட்டு.
டோட்டல் வேஸ்ட்டு. இதுக்குள்ளே எதுவுமே வைக்க முடியுங்களாடா சுத்தம். இதுக்குள்ளே இது வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையானது. இவங்க நம்ம இன்னொன்று ஒன்று போய் பார்க்கணும். இந்த இடத்துல பெட்ரோல் கேனிங் இருக்கிறதா இல்லையா, இருக்கிறதா இல்லையா? என்னடா இது? ஓ, இந்த ரேம்ப்பு மாதிரி உள்ளது தான் நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. நான் பண்ணுறது கண்ணுக்காக ஒரு மாதிரி இருக்கு. சரி, நம்ம படுப்போம். டோர் கேபிளா எவ்வளோ கேட்டா? கொஞ்சம் கிட்ட பார்த்து டோர் கேபிள் கொடுக்காதீங்களா, கடுப்பாகுதுடா. போடு கன் பார்ட்டு. வந்து தப்பா போச்சு. வெப்பம் அன்னைக்கு தட்டி விட்டுட்டு ராணி வந்தான்னு பார்த்துட்டு போகலாம். தட்டி விட்டுட்டு ராணி வருதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் போகலாம். சொல்கிறப்படா இல்லை டேட்டி ஃபெல்லோ. ஏய் ராணி, நீ உண்மையில அவ்வளோ பெரிய ஆளா? நீ பாவம் இறக்க பார்க்குறியா? பார்த்தின்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் நீ இருக்க மாட்ட. டக்குனு வா, இங்கே வராது. காத்திருந்து காலங்கள் போகுதடி. படுவாய்கிறானே, முதலே சொல்லியிருந்தா கூட நான் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்ல. பை பாய், டாட்டா, see you later, குட் பாய். நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருந்துக்கோ. சி, நான் வேற ஒன்று அப்படியே நின்றுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பேர் பார்ட்ஸ் கிழிஞ்சிருக்கும். டக்குன்னு தொடடா, இந்த பக்கம் வேறு திறந்தனால வருவா. ஓடு ஓடு ஓடு, நிற்காம ஓடு 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 ஓடு, கொஞ்சம் நல்லா நிற்காம ஓடு 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 ஓடு. ஏய் ஓடு, கொஞ்சம் நல்லா போடு. ஓடு போடு ஓடு போடு ஓடு. கிராண்ட்பா எங்கன்னு தெரிஞ்ச கொஞ்சம் போடு கொஞ்சம். சாரி, நிற்காம ஓடு 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 ஓடு. என்ன பண்ணுறது, நம்ம கையெல்லாம் அடி வாங்கி நம்மளுக்கு கூட தலைவிதி. இது திரும்ப ஆன் பண்ணால் போயிடுமா? என்ன கிராணி அனுப்பலாம், நம்ம கையில் அடி வாங்கணும். தலைவிதி கைஸ், என்ன பண்ண? தலைவிதியை மாற்ற முடியும்? மாற்றுறாங்கன்னா நம்ம மாற்றிடணும் தலைவிதியை. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இந்த மாதிரி போய் உழுவணும். எதுக்கு உழுவணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைலாக்ல உழுவுற மாதிரி இதாயிடுச்சா, அதான் இப்போ போய் உழுவணும் அப்படின்ட்டு. இப்போ போய் அங்கே ஒரு குட்டி பிசாசு இருக்குல்ல, அந்த பிசாசை டபக் போட்டு வந்துடலாம். பிசாசே பசாசே, வா 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 வா, போடு. சரிந்தா அப்படின்னு நம்மளும் பாடிக்கிட்டு போயிடலாம். ஓகே கிராண்டிங்க நண்பா, எங்கே இருக்கீங்க? இங்கே இல்லையா? அப்போ ரொம்ப நல்லதால போயிடுச்சு. சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அதை திருவி உள்ள போய். என்னடா இது?
ஓ இதுதான் 10-15 தடவை கத்துதா? அது சொல்ல வேண்டியதுனால நானே பெயிண்டடா போட்டு 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 போடு. டேய் ஏன்டா இப்படி கண்ட நேரம் பற்றி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இங்கே பாருங்க அப்படியே கிடக்குறோம். யாராவது காப்பாற்றுங்க, முடியலை. சேஃப்டி கேஸ் சிலிண்டு கிடைச்சா நல்லா இருக்கும். கேஸ் சிலிண்டு கிடைச்சா நல்லா இருக்கும். இருக்கும் இருக்கும் நல்லா இருக்கும். கிடைச்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இருக்கு இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நனிகன் பாவைக்கு போட்டு செல்லும் போது நல்லா இருக்கு. எப்போதான் வருவாங்கன்னே தெரியும். வாடா ஏமாச்சி வாழைக்க வஜ்ஜி. என்னடா கண் ரெட்டு கலரில் இருக்கு. டொமேட்டோ சாஸ் எடுத்து கிராணி போட்டுக்கிச்சா? கிராணி அப்படியா? டொமேட்டோ சாஸா இல்லாட்டி காரமான டொமேட்டோ சாஸா? சொல்ல நானும் கொஞ்சம் போய் கண்ணில் போட்டு பார்க்குறேன். யார பேர் வாடா கூடு வண்டில் ஏய் எடுக்கிறான பாரு. டேய் எங்கடா படுத்துக்கிருக்க? கொஞ்சம் உனக்கு யோசித்த இல்லையா? எங்கே போய் படுத்துக்கிருக்கா பாருங்கள. கேஸ் இல்லை தூக்கி இந்த பக்கம் போட்டுடலாம். இப்போதைக்கு கிடச்சது எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம் கைஸ். இன்னும் நம்மளுக்கு வந்து இது என்ன நம்மளுக்கு வந்து ஃபியூஸும் அடுத்தது வந்து கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு இதுவும் அது பேர் என்னன்னே தெரில. சரி நம்ம போய் முதல்ல போடுவோம். இப்போ எதுக்கு நான் இறங்கி வரேன்? நானே போட்டுக்கலாமே. அதான் ஒன்று கிராணியை ஒரு இடம் விடாமல் செக் பண்ணியாச்சோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னடா இது ஒரு இடம் விடாமல் செக் பண்ணியாச்சா இல்லையா? சரி வாங்க நம்ம போய் ரீசெக் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை க்ரோபார் இருக்குதுல்ல, அவங்க இதை எடுத்துகிட்டு போய் அங்கே திறந்து பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ் இந்த கிராண்ட் பார்க்கால கைஸ் என்னன்னு தெரியல, ஏதோ கிராணி ஹவுஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஆடிக்கிருக்கா பாட்டுக்கோ. கிராண்ட்பா ஹவுஸ் கீழே போய் உள்ளூடா இல்லாட்டி மேலே வந்துடுவாடா. டேய் தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். கிராணி ஹவுஸ் என்னடா கொஞ்ச நேரம் எப்படி பண்ணுறீங்க? கண்ணே இல்லையே. பார்த்துப்பா போடலாமா வேண்டாமா? சவுண்டு கேட்குறேன் விட்டாங்கடா அவங்க. கிராணி கிராணி இது ஓவர்ஸில் இதுக்கப்புறம் ஓவர்ஸ் ஓடு. அந்த கிராண்ட்பா வேற வந்துட்டானே வந்துட்டானே வந்துட்டானே. புல்லட் எடுத்து டோவா I see you. என்னடா செய்யூட ஐயோ இன்னொரு சாவாமல் விளாட முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளால் அவ்வளோலாம் விளாட முடியாது. கண்டிப்பாக டேட்டுக்கு போனால் போகட்டி நம்ம பெரியாமல் இருக்கோம். நம்மளே டம்மி பேசலாம். முதல்ல ஓடு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டும் கிடச்சிருச்சு கைஸ் ஒரு அளவு. இப்போ வந்து நம்ம ஃபியூஸ் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ
இதை போய் கீழே போட்டுட்டு நம்ம க்ரோபார் திரும்ப எடுத்துக்கணும். ஆமாம், சரி கீழே இங்கே போட்டுட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு வந்து கீழே செக் பண்ணி பார்ப்போம். ராணிஸ் ஹவுஸ், ஆல்வேஸ் ஹவுஸ். க்ரோபார் இங்கே தானே போட்டோ? க்ரோபார் எங்கடா? ஓ, க்ரோபார் அங்கே போட்டோம்ல. டே ஃபஸ்ட்லாம் விழுவாது, இந்த நேரம் பார்த்து விழுவோம். அப்பவும் கண்ணை அப்படியே ஈரோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சேன் கைஸ். இப்படி பண்ணுறானோ? அது எங்கே மேலே தானே கண்ணு ஈரோட் பண்ணுற ஏரியா இருக்கிறது. உள்ளே ஏது ஒரே வாட்டி போட்டு தள்ளிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு விட்டுறலாம். அதுக்கு கொஞ்சம் நேரம், சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே போட்டு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுத கொஞ்சம் நல்லா பாருங்கள். கொஞ்சம் நல்லா போடுங்க. செஞ்சு இப்போ கிராண்ட்பா இங்கே வர வாய்ப்பு நிறையாவே இருக்கு. கிராண்ட்மா அப்பா கிராண்ட்பா. ஏய் ஐயோ, இப்படி பண்ணாலும் லேட் ஆகிடுமே. இந்த கிராண்ட்பா எது சாரு கொஞ்ச நேரத்தில் வந்து திக்குனாக்கிடா கைஸ். அப்பா முடியலை. க்ரோபார் எடு ப்ளீஸ். கண்டிப்பாக இங்கே தான் இருக்கோம், டவுட்டே இல்லை. நல்ல நாங்கள் எல்லாத்தையும் போய் போடலாம். ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து இங்கே பாருங்க, மான்ஸ்டர் ஃபிஷ். அது வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இல்லை, அது வந்து ஒரு அக்டோகன் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரில. அக்டோகன்னா சாதா தானே. யார் ஜாக்ஸ் படம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கிரேக்கன் தெரியலாம். இப்படி வச்சாதான் போடுவீங்களா? பிடிச்ச அள்ளி ஊற்றணுடா. இதை வச்சுக்க. ஓகே, நைஸ் எஸ்கேப் ஆஃப் தி வேர்ல்ட் ஆஃப் இந்தியா. கொஞ்சம் வந்தியா சொன்னியா? Granny house, looking at you, grandpa house. லிவர் அழுத்தம் இங்கே திறக்க போகிறேன். இப்போ எதுனா நீ இந்த கிராணியை பற்றி இந்த பாட்டு பாடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் வேணும்னு பாடவே இல்லை. இந்த கிராண்ட்பா இருக்கல கைஸ், கிச்சனில் ஒரு மைக்கு மாதிரி ஏதோ இருக்குது, ரேடியோ. இந்த ரேடியோவில் பாட்டு போகிறா. சரி தான் நல்ல படம் வரும்னு சொல்லி நான் பாட்டு ஒழிஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிறேன். அதில் என்ன தெரியுமா பாட்டு வருது? கிராணிஸ் ஹவுஸ், கிராணிஸ் ஹவுஸ் அப்படின்னு வருது. கிராணிக்கெலாம் ஒரு பாட்டாடா? நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நைஸ் எஸ்கேப். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ அங்கே பாருங்க கிரேக்கன் வருது பக்கத்தில். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம கிராண்டில் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் எஸ்கேப் செஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. சரி, வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம மீண்டும் கிராண்டியோட ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை சந்திக்கலாம். அதுவரை உங்களையும் விடைபெறுவது உங்கள் அப்ராசியூ. சரி, பாய்.